விஸ்வடாக் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்றைய குறள் என்னவென்றால், பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது அப்படின்னு வள்ளுவர் கூறுகின்றார். நண்பர்களே, இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் ஒருவர் மற்றொருவருக்கு அன்பின் காரணமாக செய்யக்கூடிய உதவி என்பது ஆழ்ந்த மிகப்பெரிய கடலை விட சிறப்புடையதாகும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கின்றார். நண்பர்களே, அதாவது நீ எனக்கு என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாதுப்பா, ஆனால் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் உனக்கு ஏதோ ஒரு நன்மை செய்வேன்பா. அதாவது அடுத்தவரின் மேல் உள்ள அன்பின் மிகுதியால் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்ப்பாமல் ஒருவர் செய்கின்றார் என்றால் அந்த உதவி ஆழ்கடலை விட மிகப்பெரியதாகும். நண்பர்களே, எனக்கு இதில் ஒரு சின்ன ஞாபகம் ஒன்று இருக்குது. நான் சின்ன வயசில் +2 படிக்கும்பொழுது அப்போலாம் எங்களுக்கெல்லாம் ஸ்கூல் பஸ் பாஸ். அந்த பஸ் பாஸ் வாங்க நான் ஒரு டெப்போவுக்கு போயிருந்தேன், எங்கள் பெரியார் டெப்போவுக்கு போயிருந்தேன். அப்போ என்னுடைய கால்களில் செருப்பு இல்லை. செருப்பு நான் போடாமல் போயிருந்தேன், ஏன்னா ஏழ்மை நிலை. அப்போ நம்மக்கிட்ட செருப்பு இல்லை. நண்பர்களே, அப்போ அந்த டெப்போவில் நான் பாஸ் வாங்க போகும்போது ஒருத்தர் நல்லா வசதி மிகுந்த ஒரு மாதிரி இருந்தார். சாருக்குனுடைய முகம் எனக்கு இப்போ மறந்து போச்சு, ரொம்ப நாட்களானதால். அவர் ஒரு 100 ரூபாய் எடுத்து என் கையில் கொடுத்து, தம்பி நீ போய் செருப்பு வாங்கி போட்டுக்குப்பா, அந்த டெப்போவிலலாம் செருப்பு போடாத வரீங்களா, எவ்வளோ அழுக்காக இருக்குது. நான் யாருன்னு அவருக்கு தெரியாது. நண்பர்களே, பட்டு ஏதோ ஒரு பையன் வரான், அவன் காலில் செருப்பு இல்லை, ஓகே நம்மக்கிட்ட பணம் இருக்குது, யாருன்னே தெரில. அப்போ அவனுக்கு ஏதோ ஒன்று நம்ம செய்யணும், அவன் செருப்பு போட்டு நடக்கட்டுமே, சின்ன வயசாச்சு, அவனுக்கு ஒரு அசிங்கமாக இருக்காதா அப்படின்னு அடுத்தவருடைய நலன் கருதி யாருன்னே தெரியாத ஒருவர் எனக்கு செய்த உதவி, அவருடைய முகம் மறந்து போனாலும் இன்றைய அளவில் ஞாபகம் இருக்கிறது. அந்த ஞாபகங்கள் என்னுள் ஒடித்து கொண்டே இருக்கிறது, மறக்காது எப்பயுமே. எனவே தான் நண்பர்களே, இந்த உலகத்தில் அடுத்தவர்கள் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காத நம்ம செய்கின்ற உதவியை நம்ம எப்பயுமே மறக்க மாட்டோம். அதே பஸ் பாஸ் எடுத்து நான் பஸ்ஸில் போகும்போது எல்லா பஸ்லையும் ஏற்ற மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இது ரூட் பஸ்ஸு, இது வேலூர் போகிற லாங் ரூட் பஸ்ஸு, நீ டவுன் பஸ்ஸில் பாஸ் வச்சுட்டு இதெல்லாம் நான் ஏற்ற மாட்டேன் அப்படின்னு. பட் அதில் ஒரு கண்டக்டர் என்ன பண்ணுவார்னா, அலோவ் பண்ணுவார், சிரிச்சிட்டே கம்முன்னு டிக்கெட்ஸ்ட்டு போயிட்டே இருப்பார். நான் ஒரு பஸ்ஸில் கண்டினியூ அதை தொடர ஆரம்பிச்சிட்டு அப்போ கூட அவர் எதுவுமே அதை சொன்னதில்லை. ஏனென்றால் சில சமயங்களில் அடுத்தவர் நமக்கு செய்கின்ற உதவி என்றைக்குமே நமக்கு மறந்து போகாது. அதுதான் அங்கே வள்ளுவர் முதல் குறளில் சொன்னார், செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது அப்படின்றார். அது நீ நம்ம செய்யல ஒருத்தருக்கு உதவி அவர் நமக்கு செய்கிறாருன்னா அதை விட இந்த உலகத்தை விடவும் இந்த விண்ணுலகத்தை போன்றவும் அது பெரிதாக கருதப்படும் அந்த உதவி அப்படின்றார். ரெண்டாவது அதே சொல்கிறார், காலத்தினார் செய்த நன்றி ஸ்ரீதரனையும் ஞாலத்தின் மான பெரிதுன்றார். எந்த டைமில் செய்யக்கூடிய சின்ன உதவியாக இருந்தால் கூட அது இந்த உலகத்தை விட பெருசுன்றார். பட் இங்கே என்ன சொல்கிறான்னு கேட்குறாருன்னா, பிரதிபலனையை எதிர்பார்க்காமல் நம்ம அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய இந்த உதவி என்பது ஆழ்கடலை விட பெரிதாகும். அடுத்தவர் மேல் உள்ள அன்பின் காரணமாக நாங்கள் செய்யக்கூடியது ஆழ்கடலை விட மிக பெரியதாக இருக்கும் என்று சொல்கின்றார். எனவே நண்பர்களே, எப்பொழுதுமே நமக்கு சில நன்றிகளை ஒருவர் எதிர்பாராத விதமாக செய்கின்றார் என்றால் நம்ம அவர்கள் மனசில் எப்பயுமே நினைத்து கொண்டே இருப்போம். இன்னும் நம்ம இந்த உலகத்தில் கடந்து நிறைய பாதைகளை வந்திருக்கிறோம். அதற்கு முகம் தெரியாத நிறைய பேர் நமக்கு உதவி இருக்கிறார்கள். பட் அவர்களை கூட நமக்கு தெரியாது, நினைவிலும் இருக்காது. பட் அவர்கள் அனைவரும் யார் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்றால் அவர்களை இறைவன் என்பவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். இவர் அடுத்தவருக்கு உதவக்கூடிய குணம் இவங்ககிட்ட இருக்குது அப்படின்னும் போது அவர் யார் பார்க்கின்றார்? இறைவனுடைய பார்வையினால் தென்படுவர்களாகின்றார். அதனால தான் இந்த உலகத்தில் நண்பர்களே, எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்கு நம்மால் இயன்றதை செய்வோம். அது என்றுமே நம்மை காக்கும். அது கடுகளவு இருந்தாலும் நம்மை மிகப்பெரிய அளவில் காக்கும். அதனால் தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பாடலாம் கூட கேட்டிருக்கோம். எனவே நண்பர்களே, திரும்பவும் என்னுடைய ஒரே ஒரு வரி என்னவென்றால், உதவி செய்கின்றோமோ இல்லையோ உபத்திரம் செய்யாமல் இருப்பது மிக பெரியதாகும் என்று கூறி நாளை மீண்டும் மற்றொரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.